ஹாய் ஆல். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் பூண்டு குழம்பு எப்படி ஹோட்டலில் வர மாதிரி கெட்டியாக சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு சின்ன இன்க்ரீடியன்ட் தான், சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம். இப்போல்லாம் யாருமே வடித்து சாதம் சாப்பிட்றதே இல்லை. இப்போ உள்ள அவசர உலகத்துக்கு எல்லாருமே குக்கர் சாதம். ஆனால் எங்கள் வீட்டில் அப்படிலாம் இல்லை, வடித்த சாதம் தான். அந்த வடித்த சாதம் சாப்பிட்றது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. சரி, இப்போ எப்படி பூண்டு குழம்பு செய்கிறது, என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். ஒரு கை பூண்டு, சின்ன வெங்காயம் தான் அதுக்கு யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் ஒரு கை புளி, அவ்வளோதான். புளியை லைட்டாக ஸ்டார்டிங் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாமல் நல்லெண்ணெயும் விளக்கெண்ணையும், பியூர் விளக்கெண்ணெய் அதுவும் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம், சட்டி வச்சுக்கலாம். சட்டி சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், அப்புறம் 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய், பியூர் விளக்கெண்ணெய். இது எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த ரகசியம். விளக்கெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. சட்டி நல்லா காஞ்சதுமே லைட்டாக வெந்தயம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கடுத்து 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் நல்லா பொடிசாக நறுக்கிடுங்க. ரொம்ப பொடிசாக இல்லை, கொஞ்சம் மீடியம் சைஸில் 2ஆக நறுக்கி நல்லா வதக்கிடுங்க. அது லைட்டாக பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதே மாதிரி 2 கை பூண்டையும் 1 2ஆக நறுக்கிடுங்க. முழு பூண்டாக போட வேண்டாம். பூண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அடுப்பை கொஞ்சம் ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க. அப்புறம் லைட்டாக ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அப்படியே இந்த பூண்டெல்லாம் நல்லா கலர் மாறிடும், எல்லோ கலரில். எல்லா பொடியும் ஸ்டார்டிங்கே ஒன்றா போடாதீங்க, ஒவ்வொரு பொடியாக போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சம் நேரம் கழித்து தக்காளி ஆட் பண்ணலாம். ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நான். எங்கள் வீட்டில் ஒரு 3 பேருக்கு வர மாதிரி இந்த குழம்பு செஞ்சுருக்கேன். தக்காளியில் வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள், இதை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் கல்லுப்பு இல்லாதனால சால்ட் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ புளியை கரைச்சி ஊற்றிடுங்க. புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு புளி தண்ணி ஊற்றிடுங்க. சில பேர்லாம் இதோடையே மல்லிப்பொடி மிளகாப்பொடிலாம் ஸ்டார்டிங்கே போட்டுருவாங்க. அப்படி போடாதீங்க. போட்டுட்டிங்கன்னா அந்த பூண்டு சரியாகவே வேகாது. ஸோ புளி தண்ணி ஊற்றி 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அந்த பூண்டு நல்லா பசையாக வேகணும், 3/4 வேக்காடாவது வரணும். அதளவுக்கு நல்லா வேகட்டும், மூடி வச்சுடுங்க. நல்லா 3/4 வேக்காடு வந்தால் போதும். 3/4 வேக்காடு வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாப்பொடி. இப்போ கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து கூட கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. நல்லா வேக விட்டு அந்த தண்ணியெல்லாம் சுண்டி அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா பிரிஞ்சு வரும். அந்த குழம்பே நல்லா கெட்டியாக போயிடும். இதில் ஹோட்டலில் எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரீடியன்ட் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறமா ஒரு துண்டு நாட்டு சர்க்கரை, வெல்லம் போட்டாங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். பூண்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, இன்னும் சாஃப்டாக வரும். இதோட அவிச்ச முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.